ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, மாட்டு பொங்கல் அன்னைக்கும் ரித்வினோட பர்த்டே அன்னைக்கு எடுத்திருந்த விலாக் தாங்க. இந்த வீடியோ எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. மணி வந்து டியூட்டி கிளம்புவாருங்க. அவருக்கு வந்து சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து சாப்பிட்டு டியூட்டிக்கு வந்து கிளம்பிடுவார். அன்னன்னைக்கு காலையில் வந்து சூரியன் பொங்கல்லாம் எங்கள் ஊர் சைடு வந்து வைப்பாங்க. நிறைய பேர் வந்து இதை வந்து கோல பொங்கல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாள் வந்து விநாயகர் கோயிலுக்கும் அதுக்கப்புறம் வந்து குலசாமி கோயிலுக்கும் தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. மறுநாள் எங்கள் ஊர் சைடு வந்து இந்த மாதிரி சூரியன் பொங்கல் அப்படின்னு சொல்லி வச்சு பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு சேவலாக இருக்கிறவங்க இருப்பாங்க. நான்வெஜ் மேக்ஸிமம் வந்து மறுநாள் வந்து நான்வெஜ் அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் இந்த வருஷம் வந்து எதுவும் நான்வெஜ் எல்லாம் எதையும் எடுத்துக்கல. அம்மாங்க வீட்லேயும் எடுக்கலை, நாங்களும் வந்து எடுக்கலை. கையில் ஒரு கிஃப்ட் கவர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ரித்வினோட பர்த்டேக்காக நானும் மணி வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். அதை வந்து கிஃப்ட் பேக் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வைக்கல வந்து பார்த்துட்டாங்க. எனக்கு இப்போயே ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பண்ண முடியாது, நாளைக்கு தான் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி மணி வாங்கி அதை லாப்பில் வச்சுட்டு போனார். மாட்டுப்பொங்கல் அப்படின்றனால நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாடெலாம் வந்து குளிப்பாட்டி அதுக்கு வந்து அந்த கலர் கலர் கோலப்பொடியெல்லாம் எடுத்து வச்சு சும்மா வந்து மேக்கப்லாம் பண்ணி விடுற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவினிங் தான் வந்து சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. எங்கள் ஊரில் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அதுமா வந்து விளையாட்டு போட்டியெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ ருத்வினை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மணி வந்து நேற்றே சொல்லிட்டு போனார். சரி வாடா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு 11 மணி ஆயிடுச்சுங்க. நாங்களும் வந்து அந்த கேம்ஸ் நடக்கிற இடத்துல போகையில் அங்கே அப்போயே வந்து பாதி கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ருத்வினை பொறுத்தளவுக்கு அந்த சைக்கிள் ரேஸுக்கு தான் நான் போவேன், வேறு எதுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். சரி வாடா முதல்ல போய் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கார்த்தியா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து வந்திருந்தா ஊருக்கு. ஸோ வந்து பாப்பா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாட வச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தை தரியா ஐயோ தட்டி விடாதுடா பிள்ளை. ஒரு 11:30க்கு மேலே வந்து அப்படியே அந்த விளையாடுற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிள்ளைங்கள வந்து கூட்டிகிட்டு போனேன். மகிழினி வந்து இப்போயே எனக்கு அந்த வாட்ச் எடுத்து கொடு அப்படின்னு சொன்னனால ஒரு அடி அடிச்சிட்டேன். அதுக்கு தான் அப்படியே கோவமாக வந்துட்டு இருந்தா. பாதி கேம் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. மியூசிக் சேர்லாம் வந்து முடிஞ்சு. ஆனாலும் சின்ன பசங்களுக்காக திரும்பி வந்து வச்சுருந்தாங்க. இல்லை திரும்பி வைக்கிறாங்கடா போய் கலந்துக்கடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். போய் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து அவுட் ஆகிட்டு வெளியே வந்துட்டான். பரவாயில்ல, நீ ஃபஸ்ட்டு போகிறதே எனக்கு பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லி தான் தம்பியை வந்து என்கரேஜ் பண்ணி வந்து அனுப்பி விட்ருந்தேன். சின்ன பிள்ளைங்களுக்கான கேம்ஸ் ஏகப்பட்ட கேம்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் போகையில் வந்து விளாண்டது இந்த மியூசிக்கல் சேர் ஒன்று, அடுத்த லெமன் ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. கவனமாக போடுதா இவங்களுக்கு விளையாடவே தெரியல. வந்து எங்களுக்கெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேம்ஸ்க்கு இதெல்லாம் போய். எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. சரி வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்றனால தான் நானும் வந்து போயிருந்தேன். நானுமே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து அவுட் ஆகிட்டேன். பவித்ரா தான் வந்து உட்காந்தா. கீழே வந்துருச்சு, கீழே வந்துச்சு. அது எலுமிச்சம்பழத்தை எடுத்துருங்க, எலுமிச்சம்பழத்தை எடுத்துருங்க. எலுமிச்சம்பழத்தை எடுத்துருங்க, கீழே உள்ள எலுமிச்சம்பழத்தை எடுத்துருங்க. அவன் ஓட்டுவான், வேகமா ஓட்டிடுவான். ஸ்லோவா போனோம், வேகமா ஓட்டிடாத. மெதுவா போணும், மெதுவா வாடா, மெதுவா போ, மெதுவா போ, மெதுவா போ, மெதுவா போடா, மெதுவா போடா. ரித்வின் வந்து அந்த ஸ்லோ சைக்கிள் ரேஸில் மட்டும் வின் பண்ணியிருந்தாங்க. அவன் லெமன் ஸ்பூனு மியூசிக்கல் சேரில் வந்து தோத்துட்டான். ஆனாலும் வந்து சரி அடுத்த கேமில் போடா அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவனுக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கே சுற்றி இந்த பசங்க கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். முறுக்கு தின்ற போட்டி இருந்துச்சு, அதுக்கு போடானதுக்கு என்னால் திங்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டான். சரி வாடா அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னா ஆப்போசிட்டில் இருந்தவங்க வந்து இந்த மாட்டு பொங்கலுக்கெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி கையோட வந்து நாங்களும் நின்று சாமி கும்பலில் சும்மா நின்று பார்த்துட்டு அப்படியே பொங்கல் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். மகிழினி என்னம்மா பண்ணுறாங்க மாட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நின்று. ஒவ்வொரு வருஷம் இந்த அத்தை வந்து சொல்லுவாங்க,
கரெக்டாக இங்கே வந்து இவங்க மாட்டுப்பொங்கல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கையில் தான் எனக்கு வந்து ரித்வீனுக்கு வந்து டெலிவரிக்கு வந்து பெயின் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். போகிற அவசரத்தில் பொங்கல் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு தான் ஆக்சுவலாக வந்து போயிருந்தேன். எனக்கு அதனால் ஒவ்வொருடவே இந்த மாட்டுப்பொங்கல் டைம்லாம் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த அட்மிட் ஆக போனதான் ஞாபகத்துக்கே வரும். இங்கே பாரு என்ன சொன்னாங்க, மாட்டுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேல, அதனால் பொங்கல்லாம் வச்சு சொல்கிறாங்க. மகிழினியை ஆக்சுவலாக அந்த சைக்கிள் ரேஸ் நடக்கையில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா பாப்பா தூங்கிட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அதனால் என் மேலே கோவத்தில் உட்காந்துருக்கா. நீ என்னை எப்படி விட்டுட்டு போகலாம், நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி கோவிச்சிட்டு உட்காந்துருக்கா. சரி அடுத்த வருஷம் உன்னை கண்டிப்பாக சேர்த்தி விட்றேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து ரித்வீனோட பர்த்டே அன்னைக்கு காலையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னுமே வந்து குளிர் கொஞ்சம் கூட குறையவே இல்லை எங்கள் ஊர் சைடு. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே ரித்வீன். ஹாப்பி பர்த்டே தங்கம்ல. தேங்க் யூ சொல்லணும்ல. 6 முடிஞ்சிருச்சு. 6 years old boy. 7 வயசு ஸ்டார்ட் இன்னையிலிருந்து. அவனே சாயங்காலம் என்னம்மா வேணும், அண்ணா ஹாப்பி பர்த்டே வாட்ச் எடுத்து தருவேன். ஆனால் வந்து அப்பா வந்ததுக்கப்புறம் தான் தரும். அவன் கிச்சாவுக்கு வாங்கினாங்க, வந்துருச்சான்னு தெரியல. ஏலே அந்த எங்க மூக்குலலாம் பட போகுது எனக்கு தெரியாது. மூஞ்சிலெல்லாம் பட்டுருச்சுண்ணா தமிழ். அது புஷ்ஷுன்னு வந்து தாத்தா காலில் எப்படி பட்டுச்சு ஒரு வருஷம், அது மாதிரி பட்டுறேன். இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு தேவையில்லாமல் புண்ணு ஆக்கிக்கிட்டு இருக்காத. தமைண்டே செருப்பு போட மாட்டான், ஒன்றும் போட மாட்டான். இந்த வருஷம் பொங்கல் வந்து ரொம்பவுமே சிம்பிளாக போச்சுங்க. யாருமே வீட்டில் இல்லை, நாங்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ரித்வீனோட பர்த்டே அன்னைக்கு காலையில் டீச்சர் அக்காங்க மட்டும் 2 பால் வந்து கிஃப்ட் தம்பிக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தம்பி பாப்பாவும் பார்த்துட்டு அடுத்து வந்து அவங்க வருஷ நாடு அவங்க ஊருக்கு வந்து கிளம்புறவங்க. ஏன்னா ரமேஷ் அண்ணாக்கு கண்டினியூவாக 2 நாள் டியூட்டி அப்படின்றனால அவங்களுக்கு இன்றைக்கி தான் லீவ் கிடச்சிச்சு. ஸோ வந்து அப்படியே எங்களையும் பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. அத்தை மாமாவும் தோட்டத்தில் வந்து உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கு போயிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போகிறவங்க. ராஜாத்தியவங்களும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. 3 பீஸ் செட்டெல்லாம் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வந்துருந்துச்சுலங்க. சுடிதார் வந்து பிள்ளைங்களுக்கு பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜாத்தி டீச்சர் அக்கா 2 பேருமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆர்கன்ஸாவும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு 3 பீஸ் செட்டும் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாலை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஓரியன்ட்டு விளையாண்டுட்டு இருந்தான். சரி நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் மேலே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ஒயிட் ரைஸ், அது கூட அப்பளம், தட்டைப்பயிர் குழம்பு, அம்மாங்க வந்து சாம்பார் வச்சுருந்தாங்க. அதை வச்சு அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். டீச்சர் அக்கா அவங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே அவங்களும் வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னாங்க. அதுங்களும் அத்தையும் மாமா வந்துட்டாங்க. அப்படியே அவங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து பேசிக்கிட்டு கண்மணி வந்து ஏதோ டான்ஸ் ஆடினா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. கருத்து மச்சான் அந்த சாங்குக்கு தான் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. மகிழினிக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ வந்து பாப்பாவை நானும் போய் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறதுக்காக போயிருக்கா மகிழினியும். வெக்க வேற வந்துருச்சு. கையலுக்கு தான் 10 கிளாப் பண்ணணும். ஏன் தங்கா நீ ஆட மாட்டியா? ஏ தட்டை வாங்கிக்கங்க.
ஐயோ இப்படி மிதிக்கிறிய அந்த பயல. ஈவினிங் கேக் கட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை லேட் ஆயிரும் நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கு அப்படின்றதுக்காண்டி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்து ஒரு 3 o'clock மேலே வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். பட் வந்து கரும்பு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 4 o'clock மேலே தான் வந்து கேக் கட் பண்ணவே ஆரம்பித்தோம். ட்ரெஸ் எடுக்கிறக்கும் லோக்கல்லேருந்து 2-3 பேர் வந்திருந்தாங்க. நான் அவங்களையும் பார்த்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களை ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன். மகிழினிக்கு தான் மேக்கப் வந்து நானும் நீ அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு வந்து மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு இந்த ஃப்ராக் தாங்க போய் ரிட்டன் வந்து கொடுத்துட்டு மாற்றிட்டு வந்தேன். பாப்பாவோட ஃபுல் வியூ அந்த ட்ரெஸ்ஸோடது காட்டுறேன். செம்ம அழகாக இருந்தா. நீ தான் பர்த்டே கேர்ள் மாதிரி இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கேக் கட் பண்ணுறதை வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அம்மா அவங்க வீட்டோட செவுத்துல வந்து மாட்டிகிட்டு இருந்தோம். அந்த ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் வந்து பாப்பாவோட பர்த்டே அப்போ வாங்கின டெக்கரேஷன் எல்லாமே அந்த பலூன் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ வந்து அப்படியே ரித்வீனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். கேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஃபாரஸ்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். செம சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து கேப் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தனால எல்லாத்தோட தலையிலையும் வந்து கேப் ஒன்று வச்சு விட்டாச்சுங்க. நானும் மணி ராஜாத்தி 3 பேர் சேர்ந்து தான் அந்த டெக்கரேஷன் வந்து பலூனில் ஊதி வந்து ஒட்டி விட்டுட்டு இருந்தோம். யாருக்கு இங்கே ஹாப்பி பர்த்டே? ஹாப்பி பர்த்டே எல்லாத்துக்குமே வா. எல்லாரும் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஏ ராஜாத்தி கையில சரசக்கா வாங்க. உங்க அம்மா இருந்தா கூட்டிட்டு வாடா கிசா. உங்க அம்மா எங்க? போய் கூட்டம். அவங்க அம்மா ஒரு சத்தம் முட்டு வாடி. யாருக்கு பிறந்த நாள்னே தெரியல. அந்த அங்க போட்டுருக்குல ரித்வின் எல்லாரும் கை தூக்குறீங்க. அங்க ஒரு பாரு. சரி தள்ளிங்க தள்ளிங்க. ஏன்டா கீழ வந்துச்சா? அங்க போய் போடு மாமா. அப்பதான் நல்லா இருக்கும். போறா போறா. அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேணாம் வேணாம் வேணாம். அட திண்ணீர் வைக்கீங்க அப்படியே. ஏய் அத்தைட்ட பேசுறா. ஏய் கேக் வேஸ்ட் பண்ணாத. பேரவே அழிச்சு கொந்தர கோலம் பண்ணிருச்சுங்க. ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு பிறந்த நாள். 2 கிஃப்டா? இது வந்து ரித்வினுக்கு, இது வந்து மகிழினிக்கு. அது என்ன ரித்வினுக்கு சின்ன கிஃப்ட் வந்து சின்னதா இருக்கு. ரித்வினுக்கு கொளுத்தி விடுறா. இவளுக்கு மட்டும் பெருசா இருக்கு பாக்ஸ். அதுல கண்டுபிடிச்சிருச்சு. வாட்ச் சூப்பர் வாட்ச்ல. அந்த வாட்ச்ல பாட்டெல்லாம் போடும்.
ஆ நல்லாக்கா ஏய் இல்ல இப்பதான் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கேக் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. எல்லாருமே வந்து ரித்வினுக்கு பர்த்டேவா மகிழினிக்கு பர்த்டேவானே தெரியலையே, 2 பேருமே ஃபுல் மேக்கப்பில் வந்திருக்கீங்க. அது மகிழினி தான் பயங்கர மேக்கப்பில் இருக்காளே அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். விஷ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேங்க. ரித்துக்குட்டியும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி இவ்வளோ தூரம் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு பெரிய 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 தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நாங்களும் கேக் கட் பண்ணிங்கலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அத்தை நான் ராஜாத்தியை கொண்டு போய் ட்ராப் பண்ணலான்னு சொல்லி போனோம். அப்படியே பிள்ளைங்க வந்து நூடுல்ஸ் அதுன்னு கேட்டாங்க அப்படின்றனால ஒட்டந்தரத்தில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள கொண்டு போய் இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒட்டந்தரத்துக்கு வந்தோம். ரித்வின் வந்து அபூர்வாவில் போய் விளையாடணும் அப்படின்னு சொன்னால் இல்லைடா இங்கே சாப்பிட்டு டைம் இருந்தால் போகலான்டா அப்படின்னு சொல்லி வந்து சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். மகிழினி அந்த கண்ணாடியும் வாட்சியும் வந்து கழட்டவே இல்லைங்க. அப்படியே போட்ட மேனிக்கே தான் வந்துக்கிட்டு இருந்தா, அதை கழட்டுறதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. எல்லாரும் ஒன்று தான் பாப்பா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் தான் வாங்கி கொடுத்தேன், ஒரு டவு மட்டும் போடு. கீ சூப்பர். கொடுத்துட்றா. கீழே உடச்சிடாதீங்க. பாப்பா முதல்ல கண்ணாடி கழட்டு பாப்பா. பாரு அவங்க கூட சொல்றாங்க பாரு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். மகிழினி வந்து ரோட்டில் மணி வந்து திட்டிட்டா, அப்படி ஓடக்கூடாது பாப்பா அப்படின்னு சொல்லி உடனே கோவிச்சுக்கிட்டு அப்படியே அழுகிற மாதிரி உம்முன்னு வந்துட்டு இருந்தா. சரி பாய் சொல்லுங்க. பாய். ரிட்டன் நாங்களுமே ஊருக்கு வந்தாச்சுங்க. ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதான் வந்து தம்பி சைக்கிள்ஸ் ரேஸில் இதிலலாம் விளாண்டுருந்தான்ல, அதில் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ப்ரைஸ் வந்து வேறு ஒரு பொண்ணை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். என்ன வாங்கியிருந்தா அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் ரித்வினோட பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தான் போயிருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.